தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று கோவை மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவதை முன்னிட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் எமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், வணக்கம். விவரங்கள். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டிலேயே ஒரு உலுக்கிய சம்பவமாகும். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், அதாவது பொள்ளாச்சி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து இந்த சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. ஏனென்றால் அந்த சமயத்தில் அதிமுக ஆட்சி காலம், அதனால் இந்த வழக்கு என்பது சரியாக விசாரிக்கப்படாத காரணத்தினால் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அதாவது இந்த வழக்கில் பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரீசன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருண்பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் என 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 13 பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த அதாவது என்ன என்ற வழக்கு என்றால் பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டு சதி, தடயங்கள் அளிப்பு என 13 பிரிவுகளுக்கு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த வழக்கில் 50க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில்தான் இன்று இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது வெளியிடப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இன்று சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சபரீசன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று அதிகாலை 5 மணி அளவில் சேலம் மாநகர காவல் பாதுகாப்போடு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். சரியாக 5 மணி அளவில் அவர்கள் 9 பேரும் வேனில் ஏற்றப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அவர்கள் கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் சரியாக 9 மணி அளவில் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள். இந்த நிலையில்தான் கோவையில் இன்று காலை 11 மணி அளவில் இவர்கள் மீதான அந்த வழக்கு தீர்ப்பு என்பது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.